இதுதானே கதவியா காட்டு போன யார் சொல்றது அவனை தூக்கி மேல தூக்கி நிக்க வச்சு நான் முடி போடுதா ஐயோ நீ என்ன பண்றன்னு அவனுக்கு தெரிஞ்சுக்குது கை பெரியோர்களே தாய்மார்களே நாடக கலா ரசிக பெருமக்களே காலையில் வேலைக்கு சென்று மாலையில் வீடு திரும்ப மேல தருமை பார்த்தாலி பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் இதோ எங்களது செஞ்சி கோட்டை இளஞ்சிட்டு நாடகமன்ற குழுவினர்கள் மூலமாகவும் இன்றைய விழா குழுவினர்கள் மற்றும் பையூர் கிராம பொதுமக்கள் அனைவருடைய சார்பாகவும் எங்களுடைய நாடக மன்றத்தின் மூலமாக முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறோம். செஞ்சிக்கோட்டை இளஞ்சிட்டு நாடக மன்றத்தின் ஆசிரியராகவும் மற்றும் நிர்வாகியாகவும் விளங்கக்கூடியவர். இதோ எங்களுடைய நாடக மன்றத்தை சேர்ந்த ஹார்மோனியம் ஆசிரியர் விளங்கக்கூடியவர். திருவண்ணாமலை மாவட்டம் சந்தவாசி செய்யார் வட்டம் பையூர் கிராமத்தை சேர்ந்த எங்களுக்கெல்லாம் நாடக கலை நாடக மன்றத்தில் தாய் தந்தையார் அப்படி எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாகவும் எங்களுடைய நாடக மன்றத்தின் தாயாகவும் இது ஹார்மோனிய கலைஞராக விளங்கக்கூடிய ஐயூர் கிராமத்தை சேர்ந்த பட்டாபி ராமன் என்று சொல்லக்கூடிய ஐயா எங்களுடைய நாடக மன்றத்தின் உரையாளர் விளங்கக்கூடியவர் மற்றும் ஆசிரியராக விளங்கக்கூடியவர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் சிங்கவரம் கிராமத்தை சேர்ந்த சக்திவேல் என்று சொல்லக்கூடியவர். மற்றும் ஒரு உரிமையாளர் விளங்கக்கூடியவர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் என்ஆர் கோட்டை கிராமத்தை சேர்ந்த மா அருண்குமார் என்று சொல்லக்கூடிய மற்றும் இருக்கக்கூடிய நடிகர்களாலும் கிராமத்திலே திருவிழாவை
அதிகமர்ச்சியாக செய்த எல்லா குழுவினர்கள் சார்பாகவும் இந்த அற்புதமான வழியில நிகழ்த்து இருக்கக்கூடிய நாடகத்தின் பெயர் அமைதியாக கேளுங்க. இந்த இரவு நடத்த இருக்கக்கூடிய நாடகத்தின் பெயர் விழா குழுவினர்கள் உரைத்த பிரகாரமே இந்த அற்புதமான மேடையில் நடத்த வந்திருக்கக்கூடிய நாடகத்தின் பெயர் கள்ளிக்காத்தான் அல்லது அருணாட்சி திருமணம். கள்ளிக்காத்தான் அல்லது அருணாட்சி திருமணம் அல்லது பாதாளராயன் கள்ளிக்காத்தான் அருணாட்சி திருமணம் பாதாளராயன் உட்படும். அது மட்டும் அல்லாமல் காளி கோவில் கும்பாபிஷேகம் என்று சொல்லக்கூடிய ஒரு அம்மனின் சரித்திர நாடகத்தை எங்களுடைய சிற்றறிவிற்கு எதிராக நாங்கள் நடத்தக்கூடிய நாடகத்தை சொற்குற்றம் விளைவிக்கும் மேல தாளங்கள் குற்றங்கள் பின்வரக்கூடிய நடிகர்கள் மூலமாக ஏதேனும் சிறிதளவு குற்றம் இருந்தாலும் தங்களுடைய வீட்டிலே பிள்ளைகள் தவறு செய்தால் எவ்வாறு பொறுப்பு அறிவிக்கிறோம் அதை போல எங்களையும் தங்களுடைய பிள்ளைகள் எந்த ஒரு சிறிய தவறாக இருந்தாலும் எங்களையும் மன்னித்து வர வேண்டும் என்று இது நடந்து இந்த கல்வி காட்டு ஆண்டு வரக்கூடிய நாயெல்லாம் வந்து புடிச்சு கண்ணுல பிசிறு அடிக்குதா தள்ளி போயிடுறா கண்ணுல பிசிறு அடிக்குதா பிசிறு அடிக்கிறா ஊடா மூட்டை புள்ள அடி வாங்கிட்டு அவர் கண்ணுல பிசிறு அடிக்கிறா அடிக்கிற செவடியா போய் வாங்கியாச்சா யார பத்தி செவடியா போய் பாருங்க அவரை பத்தி எவ்வளவு பாருங்க கேட்கலாமா அண்ணனுக்கு பண்ணணும் எப்படிங்கிறா பாரு பண்ணி பீட்டு பைக்கு ஓட்டி போயிட போறேன் அவன் கடை காரி பண்ணி விடுங்க அவன் கடை காரி பண்ணி எப்படா காரி மேய்து ஐயோ கடை காரி பண்ணி விடுங்க எப்படா காரி மேய்து அவன் என்ன பண்ண பாத்தியா மூஞ்ச பாத்தியா காரி முடிஞ்ச போயிடாம ஏண்டா காதுல பொத்தியாந்து புரியுதுன்னு காது கேட்க மாட்டேன் அப்படி இருந்தா நான் யாருக்கு பிறகு அப்படி தெளிவா சொல்லணும் மூஞ்சாவணி பாரு நல்லா சனு வரும் சூட்டு மேடிச்சு
என்னடா? நான் தெளிவா சொல்றேன் கண்ணு இருக்குயா. எப்படி இருக்குதா? அதெல்லாம் கொரோனா குஞ்சு போச்சு மாதிரி இருக்கு. அண்ணா, குழந்தை தான் குட்டி போய். அதெல்லாம் நல்லா அனுபவம் எடுக்கணும். சிரிக்காத, நீ மட்டும் சிரிக்காதடா. ஏன்டா? நீ மட்டும் சிரிக்காத. நீ சிரிச்சா சூத்துவெல்லாம் பத்தி நேரு. அவன் மட்டும் வாத்து நான் தான் சொல்றேன். பீச்சுடாண்டா. கண்ணு இருக்கு. பிரியாணி, பிரியாணி, பிரியாணி. 10 பேர் சேர்ந்து ஒரு ஆளு துன்றாங்க. நீனா சாதாரணடா. நீனா சாதாரணடா. சொல்றா, சொல்றா. சிரிக்காதடா. நீனா சாதாரணடா. சீர்வாதில சிங்க குட்டி எங்க கொட்டை? சொல்லி நினைக்கிறா. அதுவே அவசரம். ஏதாடி தூங்காடி கேளுங்க. சீர்வாதில சிங்க குட்டி. ஆடா, கொட்டை. சீர்வாதில சிங்க குட்டி. பூர்வாதில புலிக்குட்டி. துள்ளி வாழ்வதில மான் குட்டி. அது மட்டும் கிடையாது. அவன் என்ன சொல்றான்? கண்ணு இருக்குறான். செக்கு மாடாடி. அவன கண்ணுறான்றான். அது சும்மா செக்கு மாடு வேணும். அடிக்கிறான்டா. வலிக்குது. ஒரு உற்சாகம் கொடுக்கணும். சரி. சீர்வாதில சிங்க குட்டி. அண்ணா. தக்காளி பயந்தாங்க. சீர்வாதில சிங்க குட்டி. ஏய் நாய்கள ஒங்க. ஏய் நிக்க மாட்டா. வலிக்குதா? அப்ப எங்களெல்லாம் அடிக்கும்போது எழுதுவீங்க. நான் அடிக்க பிறந்தவன். நீங்கள் அடி வாங்க பிறந்தவன். கேட்டியாடா? இவங்க அம்மா தான் 10 மாசம் சுமந்து சுக்கு தின்னு முக்கி பார்த்தா. எங்க அம்மா நான் 8 மாசத்துல புளியாடா போட்டாங்க. ஆமாடா. சீர்வாதில சிங்க குட்டி. நான்டா. பூர்வாதில புலிக்குட்டி. நான்டா. துள்ளி வாழ்வதில மான் குட்டி. நான்டா. அது மட்டும் கிடையாது. நீங்க தான் தீனி துண்ணுவதில மல்லி குட்டி. ராஜா, மண்ணு குட்டி இங்க என்ன சொல்லுவாங்க? இவன் தப்பா வச்சுக்க. ஒரு பண்ணி எத்தனை குட்டி போடும்? பச்சை குட்டி பாருங்க. 10 குட்டி 9 குட்டி செத்துச்சு. ஆமா. மீதி இருக்குது ஒரே குட்டியா? ஒரே குட்டி. இந்த 9 குட்டி பாருங்க, ஒரு குட்டி குட்டா எப்படி இருக்கும்? சாமா கொடை 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 நடக்கண்டா. அது மாதிரி தான் நீ சும்மா கொழு கொழுங்குற. அதுவும் நீங்க சாதா பண்ணி கிடையாது. சீமை பண்ணி. மூச்சு வாங்கடா. ஆமா. போட்டு அமிச்சா. டேய், ஏய். அப்படி இருந்தா ஏன் காலதாமதம்? கம்மியாட்டியா? ஐயா இந்த மாதிரி கேட்டாரு பத்தியா? எங்கடா போய் ஊர் சுத்துறாரா? நீ எங்கடா போன? எங்கடா போயிரா? ஏய், நீ எங்கடா போன? அவரு என்ன கேக்குற ஒண்ணுதான் கிடையாது. என்னைக்காக உன்னதான் கேட்டேன். அவரு என்ன கேக்குற ஒண்ணுதான் கிடையாது. என்னைக்காக உன்னதான் கேட்டாரு. என்ன கேக்குறது அவன பையன் என்னைக்காக தவணை மெட்டிலாம் வா. ஏய். ஏய். என்னடா அண்ணா? ஏய் பாவுத்து சோத்துன்றோம் என்ன கேட்க மாட்டேன். ஏய் வயிற்று இப்படி தொண்ணூறு கேட்க மாட்டேன்டா. அவன் வண்டியில போட்டுதான் என்ன கேட்க மாட்டேன். என்னைக்காக மாட்டேன்டா வா. அவங்க அம்மா பைபாஸ்ல போயிருந்தா என்ன கேட்பான். என்னடா அண்ணா? என்னடா மாணவரியா அம்மாவை பத்தி பேசிக்கிறீங்க? எல்லாம் மன எங்க அம்மாண்டே சொல்றேன். யார கேக்குற? ஒண்ணுதான். என்னையா கேட்டா? ஆளோ பாவி முதல்ல சொல்லக்கூடாதுடா. என்னடா? என்ன ஆம்பர் வாங்கி. எல்லாம் குடியாட்டம். ஆம்பர் வாங்கி. சொல்றா. என்ன கேட்டா? ஏடா காலத்தாமதம் பண்ணி கேட்டு. ஏங்க நீ எப்ப கேப்பன்னா நான் காத்துனுங்க. சொல்லு. நீ கேட்டா பட்டு எடுத்து பட்டு எடுத்து கேட்கும் பாரு. பட்டினத்து வார வச்சிருக்கீங்க. காரணம் தெரிஞ்சு எப்ப நீ சொல்லு. என்ன கேட்டா? ஏன்டா காலதாமதமா வரேன்னு கேக்குறேன். ஆமா. கேட்கமா கேட்க வேண்டிய கடமை நீ கேக்குற. ஆமாண்டா. அதுக்கு நான் என்ன சொல்லணும்? காவலக்கார நாய். நான் நாய். பதில் சொல்லு. பதில் சொல்லு. யார் சொல்றா? நீ தான் சொல்லணும். நான் சொல்லணும். ஆமா. யார் கேக்குறது? என்னடா கேக்குறேன்? அப்ப கேளுங்க நான் சொல்றேன். ஏய், ஏன்டா காலத்தாமதம் கேட்ட? அப்படி நீ கேக்குற. கேட்க வேண்டிய கடமை. நீ கேக்குற. ஆமா. அதுக்கு நான் என்ன சொல்லணும்? ஏய், இங்க போட. அப்படி பார்த்தேன். எதுக்கு போன அப்படின்னு சொல்லணும். எதனால காலதாமதம் ஆச்சு அதை சொல்லணும். ஆமா. அதை யார் சொல்லணும்? ஏய், இப்பயும் சொல்றேன். ஏய். நான் காலையில வேலையை கரெக்டா செய்து முடிக்கக்கூடியவன் நீ. நீதான் சொல்லணும். நான் சொல்லணும். ஆமா. யார் கேக்குறது? ஏய், இங்க வாடா கேக்குறடா. அப்ப கேளுங்க. நீ நான் கட்டதானே கேக்குறேன். ஏய் கேட்டா சொல்லியா? நீ நான் கட்டதானே கேக்குறப்ப. நீ என்ன கேட்ட? ஏன்டா காலத்தாமதம் கேட்ட? அது யார் கேக்குறது? ஏய், எஜமானா கேக்குறடா. ஆ. நான் கட்டதானே தம்பி கட்டதானே கேக்குறேன். நாங்க நான் என்ன சொல்லணும்? ஏய், அதுக்கு தகுந்த பதில ஒரே சொல்லு. யார் சொல்லணும்? காவலக்காரன் நீ சொல்லு. யார் கேக்குறது? இங்க வா நான் கேக்குறேன். கேளு சொல்றேன். கேளுங்க. நான் என்ன கேட்டவனா? சொல்றா. நான் உடனே பேசுறேன். என்னது?
அப்புறம் நீ வீட்டுக்காரு ஏய் நான் சரியா கேட்டா என்று கேட்டு அது கேட்டியா ஆமா அவன் பல்ல கட்டி என்ன வாட புடிங்க மேரடா ஐயோ அச்சு அச்சுல கேட்டா ஐயோ ஐயோ சீன பேசுவாங்க சொல்றா என்ன கட்டிங்க ஏன்டா காலத்தாமன்னு கேட்டா அப்படி யார் கேட்கறது ஏய் நான் கேக்குறேன்டா நீ பதில் சொல்லணும் யார் சொல்லணும் காவலகார நாய் நீ சொல்லணும் யார் கேட்கறது நான் கேக்குறேன்டா வெளியே வந்து சாப்பிட்டு வரேன் டேய், 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 இப்ப அடி வாங்குறியா? எத்தனை போய் எங்க வைக்கிறா? இவங்க அம்மா ஏய் ஓடுடா இவங்க அம்மா கிட்ட கூட சொல்லிட்டே கேட்க மாட்டாங்க ஓடுடா அப்படியே சொல்லடா ஏய், ஏய். அப்படி இருந்தாலும், ஏய், எப்பேர் மட்டும் சைலன்ஸ்மா ஏம்மா, ஏன் கத்துறீங்க, ஏன் கத்துறீங்க? சொல்றேன் கேளுடா பேசுறேன் ஐயா டேய் அப்படி இருந்தாலும் அந்த பக்கம் பேசுறாங்க அந்த பக்கம் பேசுறாங்க டேய் இந்த கல்லிகாட் அவர் வந்து ஒரு ஜம்புக்கு அடிவாத்துல இருந்து காத்துறாங்கல்ல பாவம் பசியில கத்திக்கிறாங்க அவன் பேசாது பேசலாமா டேய் அப்படியே நான் பார்த்தா அவங்க தமிழ் மாதிரி தூங்குறா டேய் கமலை கமலை டேய் அப்படியே இருந்தாலும் கொலை என்னடா, என்ன? என்ன, என்னடா, என்ன, ஏய்? ஏய், என்ன? ஏய், என்னடா, என்ன, ஏய்? ஏய் ஊருடா உள்ள போடா டேய் என்னடா சரி நான் வச்சு மூணு இடம் உள்ள என்ன வார்த்தைக்காரன் பாருங்க. என்னடா பார்த்தா அப்படியே ஏய் ஏய் சூரம நம்ம பாடு ஏய் ஏய் வேணாடா என்னடா என்ன கேக்குறான் பாரு அவன்? என்ன கேட்டு வந்துருப்பாங்க ஏய் என்னடா கேட்டா ஏடா? என்னடா கேட்டா அவன் எதுக்கு ஏய், அவன் கேட்டாங்க. என்னதும்மா கேட்டா? நம்மளுக்கு பத்திரிக்கை வந்து. அவனை கூட்டி சீண்டி சொல்றான். அந்த ரெண்டு அண்ணனை போட்டு அடிக்கிறானே, அடேடா அவன் மூஞ்ச பாறையும் அவங்க கேட்டா நீ கேக்குறியா ஏய், நீ தானே கேட்டாப்பியா? காட்டு போனாதுங்க யார் சொல்லுதா பாவம் அதெல்லாம் ஒண்ணும் பண்ணாத அவனை தூக்கி மேல தூக்கி நிக்க வச்சு இப்ப நான் முடி போடுறதா ஐயோ அவன் சொல்லி நீ என்ன பண்றன்னு அவனுக்கு தெரிஞ்சுக்குது அவனுக்கு கை காட்டான ஒரு மாதிரியா ஏய், சரி. கையில் பிரிக்கிறோம் ஏய், என்ன கையில? சரி ஆபரேஷன் பண்ணிட்டு நான் வர பேசுறேன் இப்ப கூட வரியா செஞ்சு பக்கத்துல ஒத்தக்கோட்டை சச்சி வெளியாரு நல்ல பேமஸ் ஒத்தக்கோட்டை வாஜாரு போய் ஒத்தக்கோட்டை செஞ்சது வந்தான் ஏய், ஏடா பையா டேய். நான் தான் பெறப்பட்டவன் என்னை ஆற்றுவாருண்டா நீங்க எத்தனை பேருக்கு அடிக்கிறீங்க ஒரு வீரன்டா கோயில விட்டு ஆக்கிட்டு இருக்கோம் ஆமாண்டா ஒரே குத்த கொலையை சரிச்சிடுவேன் ஆட்டியாப்பட்ட ரவுடிதான் அந்த பாம்பு முறை மொட்டை மொட்டை என்ன கொடுத்தா அந்த கொலை புற நான் அந்த வேலையை செய்யறேன் நீ தானே கொலை கொலை என்ன வேலை தெரியுமா இப்ப 10 ரூபா கொடுத்து சொன்னாலும் ஐயோ
ஆமா. வெறும் 10 ரூபாய்க்கா? கோப சரவணன் அட பாவிகளா. வெறும் 10 ரூபாய்க்கு கொலை பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. ஏய், ஏய், அப்படி இருந்தால் ஐயா. தினம் நாம் எங்கு செல்வது வழக்கம்? எங்க? கொள்ளையடிக்க வேண்டும். இந்த கிராமத்திலே 600 குடும்பங்கள் இருக்கிறது. இந்த குடும்பங்களுக்கு அனைத்துமே ஏய், இதுவே. ஐயா, நான் கொள்ளையடிச்சா சாப்பாடு உண்மையா? ஐயா, இந்த கொள்ளை இல்லை என்றால் இல்ல. இந்த 600 குடும்பங்களும் என்னாகுமோ ஏதாகுமோ அப்படி என்று எனக்கு மாமரத்து வந்துவிடும். இன்று செல்ல வேண்டும். செல்ல வேண்டும். நீ ஒரு திசை செல்ல வேண்டும். ஆகட்டும். நான் ஒரு திசை செல்ல வேண்டும்.